வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இதில் காம்போசிஷன் ஆஃப் செமனு, அதே மாதிரி வந்து கீழே நோட்டாலிட்டி மார்ட்டாலிட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கும். இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங், அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு, அதுக்கு கீழே வந்து சலைவா டெஸ்ட்டு, சலைவா ஆக்டெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆம்னியோ சென்டென்சஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரக்கூடிய 12ஆம் வகுப்பு விலங்கியல் பொதுத் தேர்வுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு 1 by 1 அப்டேட் ஆகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கமையே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹேலோகேமி, பீடியோகேமி, மிமிகோகேமி, ஐசோகேமி, எனசோகேமி, கான்ஜுகேஷன், இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஆட்டோகேமினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோகேமினா என்ன அப்படின்னு அழகாக 1 by 1 எழுதி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதையும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டி லாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி 5 மார்க்கில் கேட்கலாம். ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு